ஓம் சாந்தி. இன்றைய அபெக்த முரளிலிருந்து பாப்தாதா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள். முரளி தேதி 11/8/2024, ரிவைஸ் 4/2/2001. 4/2/2001 அன்றைய காலகட்டத்தில் 2001 ஜனவரி மாத கடைசியில் நமக்கெல்லாம் தெரியும், குஜராத் மாநிலத்தில் பூஜ் மாவட்டத்தில் ஒரு பெரிய பூகம்பம் என்பது ஏற்பட்டது. நமக்கெல்லாம் தெரியும். அந்த நேரத்தில், அந்த நிகழ்வுக்கு பிறகு பாப்தாதா கூறிய மகா வாக்கியங்கள் அது. நான் குறிப்பாக அதை பற்றிய விஷயங்கள் தான் பாப்தாதா இன்றைய முரளியில் நமக்கு நிறைய சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி விநாச காலத்தில் நம்மளுடைய ஸ்திதி எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான சேவையை நம்ம பண்ணணும், இது எல்லாவற்றையும் பாப்தாதா இன்றைய முரளியில் நமக்கு மிகவும் விளக்கமாக கூறியிருக்கின்றார். முரளியின் தலைப்பு, காலத்திற்கு ஏற்ப சுயராஜ்ய அதிகாரியாகி உங்களின் ஆன்மீக சாதனங்கள் அனைத்தையும் தீவிர வேகத்தில் நீங்கள் பயன்படுத்துகின்றார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் சதாகால சுயராஜ்யத்தின் ஸ்திதியை பார்த்து கொண்டிருந்தார். லௌகீக மற்றும் அலௌகீக காரியத்தை செய்து கொண்டே சுயராஜ்ய அதிகாரியினுடைய நஷா எவ்வளோ நேரம் மற்றும் எத்தனை சதவீதத்தில் உள்ளது என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார். ஏன்னா அநேக குழந்தைகள் தங்கள் சுயராஜ்யத்தினுடைய நினைவை சங்கல்ப ரூபத்தில் நினைவு செய்கின்றார். நான் ஆத்மா, நான் அதிகாரியாக இருக்கேன், இப்படி சங்கல்பத்தில் யோசிக்கிறாங்க. அடிக்கடி ஸ்மிருதியை புத்துணர்ச்சி பெற செய்வது, நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் என்று அது போன்று நினைப்பது ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அதிகாரத்தினுடைய சுரூபத்தில் தன்னை அனுபவம் செய்வது. மற்றும் இந்த கர்மேந்திரியங்கள் என்னும் வேலையாட்கள், மன புத்தி சமஸ்காரம் என்ற சகயோகிகள், துணைவர்கள் மீது ராஜ்யம் செய்வது, அதிகாரத்துடன் நடத்துவது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா, சங்கல்பத்தில் யோசனை பண்ணுறாங்க, நான் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கேன், நான் அமைதி சுரூபமாக இருக்கேன், இந்த மாதிரி அடிக்கடி நினைவை கொண்டு ஒரு புத்துணர்ச்சி அடைகின்றார்கள். ஆனால் இரண்டாவது கேட்டகரி பாபா என்ன சொல்கிறாரு, அவங்க எப்பயுமே அதிகார ஸ்வரூபத்தில் தன்னை அனுபவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். கர்மேந்திரியங்களையும் மற்றும் மனபுத்தி சமஸ்காரத்தையும் அதன் மீது ராஜ்யம் செய்வது, அதிகாரத்துடன் நடத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். உங்களுடைய சுய ராஜ்யத்தில் உங்களுடைய கர்ம இந்திரியங்கள் அனைத்தும், அதாவது வேலையாட்கள், உங்கள் மனம் புத்தி சமஸ்காரம் என்ற சகயோகி துணைவர்கள் அனைவரும் உங்களுடைய கட்டளைப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்களா என்று பாப்தாதா கேட்கிறார். ஓரிரு கர்மேந்திரியங்கள் கொஞ்சம் குறும்புத்தனங்களையோ காட்டவில்லை தானே? உங்கள் ராஜ்யம் யதார்த்த ரீதியாக சென்று கொண்டிருக்கிறதா என என்ன நினைக்கின்றீர்கள் என்று பாப்தாதா கேட்கிறார். அல்லது கொஞ்சம் மறுப்பு சொல்கின்றார்களா உங்களுடைய கர்மேந்திரியங்கள் மற்றும் உங்களுடைய சகயோகி துணைவர்கள்? எனது கை, என்னுடைய சமஸ்காரங்கள், என்னுடைய புத்தி, என்னுடைய மனம் என்று சொல்கின்றீர்கள் என்றால், என்னுடையவற்றின் மீது எனது அதிகாரம் உள்ளதா? அல்லது சில நேரம் எனக்கு அதிகாரி ஆகிவிடுகிறது, அல்லது சில நேரம் நான் அவைகளுக்கு அதிகாரி ஆகிவிடுகின்றேன் என்ற அந்த மாதிரி ஆகின்றதா என்று பாப்தாதா கேட்கின்றார். சமயத்தின்படி இப்பொழுது சதா மற்றும் சகஜமாக அழியாத ஆசனதாரியாக நீங்கள் ஆகுங்கள். அப்பொழுதுதான் மற்ற ஆத்மாக்களுக்கு பாபா மூலம் ஜீவன் முக்தி மற்றும் முக்திக்கான அதிகாரத்தை தீவிர வேகத்துடன் கொடுக்க செய்ய முடிகின்றார். சமயத்தினுடைய அழைப்பு இப்பொழுது தீவிர வேகத்துடனும் எல்லையற்றதாகவும் இருக்கின்றது. சிறிய ஒத்திகையை நீங்கள் பார்த்தீங்க, கேட்டீர்கள். குக்குரலும் எல்லையற்றது, மரணங்களும் எல்லையற்றவை. ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் ஆத்மாக்கள் சரீரம் விட்டாங்க. அதை பற்றி சொல்கிறார் பாபா. மரணம் அடைபவர்களோடு கூடவே உயிருடன் இருப்பவர்களும் தங்கள் உயிர் வாழ்வதில் குழப்பத்துடன் இறந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சமயத்தில் சுயராஜ அதிகாரி ஆத்மாக்களாகிய உங்களுடைய காரியம் என்ன? சோதித்து பாருங்கள். எப்படி ஸ்தூல சாதனங்கள் பற்றி சொல்கின்றார்கள். பூகம்பம் வந்தால்
இதை செய்யணும், நெருப்பு பற்றினால் இதை செய்யணும். அதுபோல சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களிடம் என்ன சாதனங்கள் இருக்கின்றனவோ, சர்வ சக்திகள், யோக பலம், சிநேகத்தினுடைய காந்தம், இந்த சாதனங்கள் அனைத்தும் சமயத்திற்கு தயாராக இருக்கின்றனவா என்று பார்த்துதான் கேட்கின்றார். சர்வ சக்திகள் இருக்கின்றனவா? யாருக்காவது சாந்தியினுடைய சக்தி தேவைப்படும் போது நீங்கள் வேறு ஏதாவது சக்தியை கொடுத்தால் அவர்கள் திருப்தி அடைவார்களா? எப்படி யாருக்காவது தண்ணீர் தேவைப்படும் போது நீங்கள் அவருக்கு 36 வகையான உணவு பரிமாறினால் அவர் திருப்தி அடைவாரா? ஏன்னா அவருக்கு தேவையானது என்ன? தண்ணி. ஆகவே எவர் ரெடி ஆவது வெறுமனே தன்னுடைய அசரீரி ஆவதற்கு இல்லை, அதுவும் ஆகத்தான் வேண்டும், அசரீரியாகவும் ஆகத்தான் வேண்டும். ஆனால் எந்த சாதனங்கள் சுயராஜ்ய அதிகாரத்தினால் கிடைத்திருக்கின்றனவோ அவை பரமாத்மா ஆஸ்தியாக கிடைத்துள்ளன. அந்த அனைத்து அதிகாரங்களும் எவர் ரெடியாக இருக்கின்றனவா? ஏ விஸ்வ கல்யாணி, உலகை மாற்றக்கூடிய ஆத்மாக்களே, சர்வ சாதனங்களும் எவர் ரெடியாக இருக்கின்றனவா? சர்வ சக்திகள் உங்களுடைய கட்டளைப்படி நடக்கின்றனவா? கட்டளை இட்டீர்கள் என்றால் சங்கல்பம் செய்தீர்கள். நிர்ணய சக்தி, நிர்ணய சக்திக்கு சங்கல்பம் செய்தீர்கள். ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் நிர்ணய சக்தி ஆஜராகிவிட வேண்டும். நம்ம சங்கல்பம் செய்கிறோம், கட்டளை இடுகின்றோம் என்றால் அந்த சக்தி ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் ஆஜராகிடணுன்றார். அதுபோல கட்டளைப்படி இருக்கா? அல்லது ஒரு நிமிடம் தனக்குள் கொண்டு வருவதற்கு ஆகின்றதா? சமயத்தில் யாருக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுக்க முடியவில்லை என்றால் என்னவாகும்? அதனால் குழந்தைகள் அனைவரின் மனதிலும் இந்த சங்கல்பமோ நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. இனி என்ன நடக்கும் மற்றும் என்ன செய்ய வேண்டும்? அநேக விஷயங்கள் நடக்கப் போகின்றன என்றார் பாபா. இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கப் போகின்றன. இதுவோ ஒத்திகை தான். சிறிய மணி ஒலித்துள்ளது, பெரிய மணி இன்னும் ஒலிக்கல என்றார். முதலில் பெரிய மணி ஒலிக்கும், அதன் பிறகு முரசு ஒலிக்கின்றார். அப்போது பயப்படுவீர்களா? கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுவீர்களா? சக்தி ஸ்வரூப ஆத்மாக்களின் என்ன ஸ்வரூபம் காட்டப்பட்டுள்ளது? சிலருக்கு 4 புஜங்கள், சிலருக்கு 6 புஜங்கள், சிலருக்கு 8 புஜங்கள், சிலருக்கு 16 புஜங்கள். சாதாரணமாக காட்டப்படுவதில்லை என்றார் பாபா. சக்தி ஸ்வரூப ஆத்மாக்களினுடைய இந்த நினைவு சின்னத்தில் புஜங்கள் எப்படி காண்பித்திருக்கின்றார்கள்? 4 கைகள், 6 கைகள், 8 கைகள், 16 கைகள் என்று காட்டப்பட்டிருக்கு. இந்த புஜங்கள் சர்வ சக்திகளினுடைய அடையாளங்கள் என்றார் பாபா. எனவே சர்வ சக்திவான் மூலம் கிடைத்துள்ள தங்களுடைய சக்திகளை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். நாள் முழுவதும் தனக்காக பலவித சக்திகளை பயன்படுத்தி பாருங்கள். முதல் அபியாசம் சுயராஜ அதிகாரம். முழு நாளிலும் எதுவரை காரியத்தில் ஈடுபடுகிறது? எஜமானனாகி கட்டளை இடுங்கள் மற்றும் சொதித்து பாருங்கள். ஒவ்வொரு கர்ம இந்திரியமும் ராஜாவாகி என்னுடைய அன்பு மற்றும் சட்டத்தில் செய்கிறதா? மன்மனாபவ என்று கட்டளை இடும் பொழுது மனம் எதிர்மறையை நோக்கி செல்கிறது மற்றும் வீண் எண்ணங்களில் செல்கிறது என்றால் இது அன்பு மற்றும் ஒழுங்காக இருந்ததா அப்படின்னு பாப்பா கேட்கிறார். கட்டளையிட்டது இனிமை சுரபமாக வேண்டும் என்று மற்றும் பிரச்சனையின் அனுசாரம் பரஸ்திதியினுடைய அனுசாரம் கோபத்தின் மகாரூபம் இல்லை, ஆனால் சூக்ஷ்ம ரூபத்தில் கூட ஆவேசம் அல்லது சிடுத்தல் வந்து கொண்டிருக்கிறது என்றால் இது என்ன கட்டளையா? கட்டளைப்படி நடந்ததா என்று பாபா கேட்கிறார். அதான் இனிமே சொருபம் ஆகணும்ட்டு நீங்கள் கட்டளை இட்டீங்க, ஆனால் நீங்கள் கோபத்தினுடைய மகாரூபம் இல்லை, ஆனால் சூக்ஷ்ம ரூபத்தில் கூட நீங்கள் உங்களுக்குள்ள ஆவேசம் வந்துடுச்சு, சிறுசெடுப்பு தன்மை வந்துடுச்சு அப்படின்னா இது கட்டளையா? இது இனிமே சொருபமா அப்படின்னு பாபா கேட்குறாரு. கட்டளைப்படி நடந்ததா? நாம் பணிவுள்ளவர் ஆக வேண்டும் என்று கட்டளை இடுகின்றோம். மற்றும் வாயுமண்டலத்தின் அனுசாரம் யோசிங்க, எதுவரை எப்படியே பணிந்து போவது? இப்படி யோசிக்கிறீங்க. கொஞ்சம் காட்டத்தான் வேண்டும். நான் மட்டும்தான் பணிந்து போக வேண்டுமா என்ன? நான் தான் சாக வேண்டுமா? நான் தான் மாற வேண்டுமா? நான் தான் பணிந்து போக வேண்டுமா? பாபா கேட்கிறார், இது என்ன லவ் அண்ட் ஆர்டரா? எனவே உலகின் மீது கூக்குரலிடும் துக்கத்தில் இருக்க ஆத்மாக்கள் மீது இரக்கம் கொள்வதற்கு முன்பாக தன் மீது நீங்கள் இரக்கம் கொள்ளுங்கன்றார் பாபா. தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் போக போக நீங்கள் நாலாபுறமும் சக்தி கொடுப்பதற்கு, வைப்ரேஷன் கொடுப்பதற்கு, மனதின் மூலம் வாயு மண்டலத்தை உருவாக்குவதற்கான அநேக காரியங்கள் செய்யணுன்றார் பாபா.
இதற்கு முன்பும் சொல்லியிருக்கின்றோம், இதுவரை யார் யார் எதுவரை சேவைக்கு நிமித்தமாக இருக்கின்றார்களோ நன்றாக செய்திருக்கின்றார்கள், இனியும் செய்வார்கள். ஆனால் இப்பொழுது சமயத்திற்கு ஏற்றவாறு தீவிர வேகத்தில் போகணுன்றார். மற்றும் எல்லையற்ற சேவையினுடைய அவசியமும் இருக்கு. எனவே இப்பொழுது முதலில் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் சோதித்து பாருங்கள், சுயராஜ அதிகாரம் எதுவரை இருந்தது. ஆத்மா எஜமானனாகி கர்மேந்திரியங்களை நடத்த வேண்டும். ஸ்மிருதி சுரூபம் இருக்க வேண்டும். நான் எஜமானன், இந்த துணைவர்கள் மூலம் சகயோகிகள் மூலம் காரியம் செய்வித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த நினைவு இருக்கணுன்றார். என்ன நினைவு? நான் எஜமானன், இந்த துணைவர்கள் சகயோகிகள் மூலம் காரியத்தை நான் செய்வித்துக் கொண்டிருக்கின்றேன். சொரூபத்தில் நஷா இருக்குமானால் தாமாகவே இந்த கர்ம இந்திரியங்கள் அனைத்தும் உங்கள் முன்னால் இதோ வந்தேன் பிரபு என்று வந்து நிற்கின்றார். முயற்சி செய்ய வேண்டியதே இருக்காது. இன்று வீண் சங்கல்பங்களை சமஸ்காரங்களை நீங்கள் அழித்து விடுங்கள். நிர்ணய சக்தியை வெளிப்படுத்துங்கள். ஒரே அடியில் கர்மேந்திரியங்கள் அனைத்தும் மற்றும் மன புத்தி சமஸ்காரமும் எதை நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதை செய்யும். பிறகு சொல்வீர்கள், எதை விரும்புகின்றோமோ அது சுலபமாகவே நடந்துவிட்டது. என்ன செய்ய வேண்டும் என்பது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா அப்படின்னு பாபா வந்து கேட்குறாரு. தன்னுடைய அதிகாரத்தின் சித்திகளை காரியத்தில் கொண்டு வாங்க. சமஸ்காரத்துக்கு கட்டளை இடுங்க. சமஸ்காரம் உங்களுக்கு என்ன கட்டளையிடுகிறது? சமஸ்காரம் அழிவதில்லை. ஏன்? உங்கள் கட்டளைப்படி நடப்பதற்கு சமஸ்காரம் கட்டுப்பட்டிருக்கு. எஜமான் தன்மையை நீங்கள் கொண்டு வாங்கன்றார். உங்களுடைய எஜமானன் உணருங்க, அப்போதான் சமஸ்காரம் கட்டுப்படுன்றார். ஆக மற்றவர்களின் சேவைக்கான மிக 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 அவசியம் உள்ளதென்றார் பாபா. இதுவோ ஒன்றுமே இல்லை, மிகவும் நாசுக்கான சமயம் வரப்போகுதுன்றார். இது வரைக்கும் நடந்தெல்லாம் ஒன்றுமே இல்லை, இனிமேல் வரப்போகக்கூடிய சமயங்கள் எப்படி இருக்குன்றார்? மிகவும் நாசுக்கான சமயம்ன்றார். அத்தகைய சமயத்தில் நீங்கள் பறக்கும் கலை மூலம் பரிஸ்தா ஆகி நாலாபுறமும் சுற்றி வந்து யாருக்கு சாந்தி வேண்டும், யாருக்கு குஷி வேண்டும், யாருக்கு திருப்தி வேண்டும், பரிஸ்தா ரூபத்தில் சகாஷ் கொடுப்பதற்காக சுற்றி வருவீர்கள். மற்றும் அவர்கள் அனுபவம் செய்வார்கள். எப்படி இப்பொழுது அனுபவம் செய்கின்றார்கள் இல்லையா? தண்ணீர் கிடைத்து விட்டது, அதிக தாகம் தணிந்து விட்டது, உணவு கிடைத்து விட்டது, கூடாரம் கிடைத்து விட்டது, ஆதரவு கிடைத்து விட்டது. அதுபோல அனுபவம் செய்வாங்க. என்ன அனுபவம் செய்வாங்க? அமைதி, குஷி, திருப்தி, இதெல்லாம் நம் மூலமாக. பரிஸ்தா மூலம் சாந்தி கிடைத்து விட்டது, சக்தி கிடைத்து விட்டது, குஷி கிடைத்து விட்டது. அதுபோல சூட்சும சரீர வாகனம், அதாவது கடைசி ஸ்திதி, சக்திகளின் ஸ்திதி உங்கள் கடைசி வாகனமாக ஆகும். மேலும் நாலாபுறமும் சுற்றி வந்து அனைவருக்கும் சக்தி நீங்கள் கொடுப்பீர்கள், சாதனங்கள் கொடுப்பீர்கள். உங்களுடைய ரூபம் முன்னால் வருகிறதா? எமர்ஜி செய்கின்றார் பாபா. இப்போ பாபா என்னென்னலாம் சொன்னாரோ அந்த ரூபத்தை முன்னாடி கொண்டு வாங்க, எமர்ஜி பண்ணுங்க. எவ்வளோ பரிஸ்தாக்கள் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள், சகாஷ் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அதாவது சக்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது சொல்வார்கள், நீங்கள் பாடல் பாடுகின்றீர்கள் இல்லையா? என்ன பாடல்? சிவசக்திகள் வந்தனர் என்று. சக்திகள் மூலம்தான் சர்வசக்திவான் தாமாகவே நிரூபணம் ஆவார். கேட்டீர்களா? இதுவரை என்ன செய்திருக்கின்றீர்களோ, என்ன நடந்ததோ அது சமயத்திற்கேற்றவாறு நல்லதிலும் நல்லதாகவே நடந்தது. இப்போது இனிமேலும் நல்லதிலும் நல்லதாகவே நடக்கும். நல்லது நீங்கள் பயப்படவில்லையே? செய்திகள் கேட்டு பார்த்து பயந்தீர்களா அப்படின்னு பாபா வந்து கேட்குறாரு. இதுவோ ஒன்றுமே இல்லை, உங்களிடம் அனைத்துமே இருக்கின்றன, இது ஒன்றுமே இல்லை. ஆனால் பிறகும் கூட பூகம்பத்தில் வந்து துன்புற்றார்கள் அல்லவா உங்கள் சகோதர சகோதரிகள், அவர்களுக்கு சேவை செய்வது கூட நல்லதுதான். இப்பொழுது ராஜ அதிகாரம், அழியாத ஆசனத்திலேயே அமர்ந்திருங்கள், மேலே கீழே வராதீங்கன்றார் பாபா. உங்களுடைய ராஜ சிம்மாசனத்தில் சுயராஜ அதிகார நிலையில் எப்பொழுதுமே நீங்கள் இருங்கன்றார். பிறகு பாருங்கள், அரசனருக்கு கூட சாட்சாத்காரம் ஆகின்றார் பாபா. ஆசனத்தில் இருந்து கீழே நீங்கள் இறங்காதீர்கள், உங்களுடைய சுயஸ்திதியிலிருந்து கீழே வராதிக்கின்றார். அதிகாரத்தை விடாதீங்க, அதிகாரத்தை ஒவ்வொரு நேரமும் நடத்துங்கள். சுயத்தின் மீது, மற்றவர்களின் மீதல்ல. யார் மீது நடத்தணும்? சுயத்தின் மீது, மற்றவர்களின் மீதல்ல. மற்றவர்கள் மீது அதிகாரத்தை நாம் நடத்தக்கூடாது. தைரியம் மிகவும் அவசியம். எந்த ஒரு காரியத்திலும் தைரியம் இருக்குமானால்
புரிந்து கொள்ளுங்கள், வெற்றி தான் அப்படின்றார். தைரியம் இருந்துச்சுன்னா என்ன இருக்கு? வெற்றி இருக்கு. தைரியம் குறைவு என்றால் வெற்றியும் குறைவு தான். எனவே தைரியம் மற்றும் பயமற்ற தன்மை. பயத்தில் வரக்கூடாது. இது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இறந்து கொண்டிருக்கின்றார், யாரோ இறந்து கொண்டிருக்கின்றார், பயம் உங்களுக்கு வருகிறது. பயமற்று இருக்க வேண்டும்ன்றார். சரிதான். அவருக்கு சாந்தியினுடைய சகயோகத்தை கொடுங்க, பயத்தில் வராதிங்க. பயம் என்பது அனைத்தை விட பெரிய இதிலும் பெரிய பூதம்ன்றார். மற்ற பூதங்கள் வெளியேறலாம், பயத்தின் பூதம் வெளியேறுவது ரொம்ப கடினம்ன்றார். எந்த விஷயத்தின் பயமும் வெறுமனே இறப்பவர்களின் பயம் மட்டுமல்ல, அநேக விஷயங்களில் பயம் வருகிறது. அநேக விதமான பயங்கள் தன்னுடைய பலவீனத்தின் காரணத்தினாலும் பயம் ஏற்படுகிறது. அவை அனைத்திலும் பயமற்றவராவதற்கான சகஜமான சாதனம் என்னன்னா, சதா தூய்மையான மனம், உண்மையான மனம். அப்போது பயம் ஒரு பொழுதும் வராதுன்றார். அவசியம் மனதில் ஏதோ ஒரு விஷயம் நிறைந்துள்ளது, அதனால்தான் பயம் வருகிறது. தூய மனம், உண்மையான மனம் என்றால் பிரபுவும் திருப்தி அடைவார், அனைவரும் கூட திருப்தி அடைவார்கள். சேவைக்கான வாய்ப்பு மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேசத்துக்கு கிடைச்சிருக்கு. மகாராஷ்டிராக்காரர்கள் கை உயர்த்துங்கள் அப்படின்றார் பாபா. 4000 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் 4000 பேருக்கு 4 கோடி மடங்கு வாழ்த்துக்கள் சொல்கிறார் பாபா. நன்றாக செய்தீர்கள். ஒவ்வொரு குரூப்புக்கும் அவரவர் சேவையினுடைய அழகு இருக்கின்றார். ஏன்னா சேவைக்கு முன்பாகவோ பரிவாரத்தின் முன்னால் அருகில் வருவதற்கான கோல்டன் சான்ஸ் என்றார் பாபா. ஆனால் விசேஷ சேவைக்கான வாய்ப்பை பெறுவதால் பரிவாரத்தின் தாதிகளின் தாதாக்களின் முன்னால் வருகின்றனர். மேலும் குஷியும் ஏற்படுகிறது. ஏன் குஷி ஏற்படுகிறது? காரணம் என்ன? பாருங்கள், சென்டரில் எத்தனை பேருக்கு சேவை செய்கிறீங்க? அதிகபட்சம் ஒரு 50 பேர், 100 பேர். மற்றும் இங்கே நீங்கள் பாருங்கள், ஆயிரக்கணக்கான பேருக்கு நீங்கள் சேவை செய்கிறீங்கன்றார். அப்போ ஆயிரக்கணக்கான பேருக்கு சேவை செய்வதற்கு பிரதிபலனாக எல்லோருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன இல்லையா? மிக நல்ல சேவை செய்தீர்கள், மிக நல்ல சேவை செய்தீர்கள் என்று இந்த ஆசீர்வாதங்கள் வெளிப்படுகின்றன. அந்த ஆசீர்வாதங்கள் ஒன்று நிகழ்காலத்தில் குஷியை தருகின்றன, மற்றும் இரண்டாவது சேமிப்பாகவும் செய்கின்றன. இரட்டை நன்மைகள் என்றார் பாபா. இரட்டை நன்மைகள் என்பதால் யார் சேவை செய்தார்களோ சேவைக்கான பலனாக குஷியும் கிடைத்தது மற்றும் சேமிப்பு கணக்கும் ஆனது. இரட்டை நன்மைகள் ஏற்பட்டன என்றார் பாபா. அந்த நேரத்தில் 100 குமாரிகளை சமர்ப்பணம் செய்திருக்கின்றார்கள். நல்லது, 100 குமாரிகள் எழுந்திருங்க, அவங்கெல்லாம் வந்திருந்திருக்காங்க போல இருக்கு. அவங்கள பாபா எந்திருக்க சொல்கிறாரு. அனைவரும் பாருங்கள், டிவி எங்கெங்கே உள்ளனவோ அங்கெல்லாம் காட்டுங்கள். நல்லது, சமர்ப்பணமோ ஆகிவிட்டீர்கள், ஆனால் சமர்ப்பணத்தின் பக்கா முத்திரையிட வேண்டும். மகாராஷ்டிரம் ஏதேனும் மகான் தன்மையை காட்டுவீர்கள் இல்லையா? ஒரு வினாடியில் பரிஸ்த ஆகி விசேஷமாக எங்கே இந்த பூகம்பம் நேர்ந்ததோ அதன் நாலாபுறமும் பரிஸ்தாவாகி பறக்கும் கலையின் மூலம் சாந்தி, சக்தி மற்றும் திருப்தியினுடைய சகாஷை பரவ செய்து வாருங்கள். ஒரு வினாடியில் சுற்றி வாருங்கள், எல்லா இடங்களிலும் சுற்றி வாருங்கள் பாபா. அனைவரும் சதா ஒரு வார்த்தையை மனதால் பாடிக்கொண்டே இருக்கின்றனர். என்ன பாடல் சொல்கிறார் பாபா? மேரா பாபா, என்னுடைய அப்பா. இந்த பாடலை பாடுவதற்கு அனைவருக்குமே வருகின்றது இல்லையா? மேரா பாபா என்ற பாடலை பாட வருகின்றதா? சுலபம்தான் இல்லையா? என்னுடையவர் என்று சொன்னீர்கள் மற்றும் தங்களுடையவராக ஆக்கி கொண்டீர்கள். பாபா சொல்கிறார், குழந்தைகள் தந்தையை விடவும் சாமர்த்தியசாலிகள் என்றார் பாபா. ஏன்? பகவானை கட்டி போட்டு விட்டார்கள். ஜானகி தாதியிடம் சொல்கிறார் பாபா, கட்டி போட்டு விட்டானது இல்லையா அப்படின்னு பாபா தாதிகிட்ட பாபா கேட்குறார். ஆக கட்டி போடுபவர்கள் சக்திசாலியா அல்லது கட்டப்பட்டவரா? யார் சக்திசாலி? கட்டப்படுபவர் வழியை மட்டும் உங்களுக்கு சொன்னார், இப்படி கட்டினால் கட்டப்படுவேன் என்று. வரதானம், தன்னை நிமித்தம் என உணர்ந்து வீணான எண்ணங்கள் மற்றும் வீணான உள் உணர்வில் இருந்து விடுபட்டிருக்கக்கூடிய உலக நன்மை செய்பவர் ஆகுக. தன்னை நிமித்தம் ஒரு கருவின்னு உணர்ந்து வீணான எண்ணங்கள், வீணான உள் உணர்விலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். அப்படி விடுபட்டு இருக்கக்கூடிய உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர் ஆகுக. நான் உலக நன்மையின் காரியத்திற்கு நிமித்தமாக இருக்கின்றேன். இந்த பொறுப்பு நினைவில் இருக்குமானால் ஒரு பொழுதும் யாருக்காகவும் அல்லது தனக்காகவும்
வீணான எண்ணங்கள் அல்லது வீணான உள் உணர்வு இருக்க முடியாதுன்றார். பொறுப்புள்ள ஆத்மாக்கள் ஒரு நன்மை இல்லாத சங்கல்பம் கூட செய்ய முடியாது. ஒரு வினாடி கூட வீணான உள் உணர்வை உருவாக்க முடியாது. ஏன்னா அவர்களுடைய உள் உணர்வு மூலம் வாயுமண்டலம் மாற்றம் அடைகின்றார். எனவே அனைவருக்காகவும் அவர்களுடைய சுப பாவனை, சுப விருப்பம் தானாகவே இருக்கின்றார். ஸ்லோகன்: அஞ்ஞானத்தினுடைய சக்தி கோபம் மற்றும் ஞானத்தினுடைய சக்தி சாந்தி. ஓம் சாந்தி.